What is mean by இலக்கியம்? Why some writers who proclaims themselves as இலக்கியவாதிகள் are calling Mr. Sujata, Balakumaran and Kalki as commercial writers, but in reality, Sujata Kalki writings are powerful and feels fresh to me. Easily conveys the message as it mean to. ஐடியா என்னன்னா வாட் இஸ் இலக்கியம்? இலக்கியம் என்றால் என்ன? வாட் இஸ் இலக்கியம்னு சொன்னா நம்ம வாசகர்கள் பல பேர் ரொம்ப கோவிச்சுப்பாங்க. இலக்கியம் என்றால் என்ன? இலக்கியம் என்றால் என்ன? ஏன் ஒரு சில இலக்கியவாதிகள் சுஜாதா, பாலகுமாரன் போன்றவர்களை எல்லாம் இலக்கியம் என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? கமர்ஷியல் இலக்கியவாதிகள் என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர்கள் எழுதியதை இலக்கியம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களை வணிக எழுத்தாளர்கள்னு வணிக எழுத்தாளர்கள். இதுதான் அந்த கேள்வியுடைய ஏன் இதில் நமக்கு இல்லை எடுத்தெடுப்பில் கான்ட்ரவர்சிக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குது. போயிடுவோம் நம்ம. எதுக்காக அதை மறைச்சிட்டு தூய இலக்கியவாதிகள் அப்படின்னு சில பேரை வச்சுப்போம். தூய இலக்கியவாதிகளோட நான் பெரும்பாலும் உடன்படுறேன் பல இடத்துல. ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த ஆரம்ப காலத்தில் கதை அல்லது நமக்கு ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல நம்மக்கிட்ட ஒரு கவிதைங்கிற வடிவம் தான் இருந்தது. உரைநடை அப்படிங்கிற வடிவமே நமக்கு ரொம்ப பிற்பாடு தான் வருகிறது. அதுவும் நமக்கு முதல்ல இந்த உரையாசிரியர்கள்ங்கிறவங்க கவிதை இலக்கியம், கவிதையில் படைக்கப்பட்ட இலக்கியத்துக்கு அது காப்பியமாகவோ தனிப்பாடல்களாகவோ பக்தி பாடல்களாகவோ அதற்கு அவங்க உரை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இலக்கணத்துக்கும் உரை எழுதுறாங்க. அதில் உரைநடை வருகிறது. ஆனால் இந்த நமக்கிட்ட இருந்த மரபு காப்பிய மரபு அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு நெடுங்கதை வடிவு. அங்கிருந்து நமக்கு இந்த மேற்கத்திய அணுகுமுறையிலிருந்து தான் சிறுகதை அப்படிங்கிறது வருது. நம்மக்கிட்டக்கவே ஒரு நாடக வடிவம் ஒன்று இருந்தது. நான் சொல்கிறது இந்திய பாரம்பரியத்தில் நாடக வடிவம் இருந்தது. ஆனால் இந்த சிறுகதை அப்படிங்கிற வடிவம் வெளியிலிருந்து வருது. அது சார்ந்து அதற்கு பிறகு நமக்கு இந்த நாவல் அப்படிங்கிற வடிவம் வெளியிலிருந்தால் நமக்கு வருது. அதுக்கு பிறகு இந்த நவீன கால எழுத்துகள் அப்படின்னு வர்றதுக்கான அந்த டிரான்ஸ்ஃபர் பீரியடில் நிறைய முயற்சிகள் செய்யப்படுது. தமிழில் எழுதப்பட்ட ஆரம்பகால கதைகள், பிரதாப முதலியார் சரித்திரம், அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டா போதாது, அந்த டெக்ஸ்ட்டை படிக்கணும். படித்தா எவ்வளவு அசட்டுத்தனங்கள் நிரம்பியதாக இருக்கும். அது இன்றைய இதில் பார்க்கும்பொழுது தமிழில் எழுதப்பட்ட முதல் இது அல்லது வாவேசு ஐயருடைய ஆற்றங்கரையில் குளத்தங்கரை அரசமரம் அந்த மாதிரி ஏதோ போகும். பிரதாப முதலியார் சரித்திரம்லாம் அங்கும் இங்குமாக கிடைச்ச சில காமெடி ட்ராக்கையும் கதைங்கிற பெயரால் ஒன்றையும் சேர்த்து பண்ணுறது தான் அது. அதே மாதிரி மற்ற அதுக்கப்புறமா பெண்கள் சிலர் எழுதுறது, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வடிவ கச்சிதம் அவங்களுக்கு வந்திருக்காது. அறிவுரை சொல்லணும் அப்படிங்கிறது திடீர்னு மேலோங்கிடும். இது எல்லாமே குறைபாடுகள். கதைங்கிறது அது இயல்பாக அது நிகழணும், அதை நிகழ்த்தி காட்டணும். இதெல்லாம் இந்த மாடர்னிட்டி இதை கேட்க ஆரம்பிச்சது. அந்த பின்னணியில் தான் நம்ம நம்முடைய ஆசிரியர்கள் இலக்கியம்னா என்ன அப்படிங்கிறத பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுஜாதாவோ பாலகுமாரனோ இப்போ அந்த பெயர்கள் வந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன். சுஜாதா இலக்கியத்தரமாகவும் எழுதக்கூடியவர் என்னை பொறுத்த வரைக்கும். பாலகுமாரனை ஒரு சில லெவல் கீழே வைக்கிறேன்னா, பாலகுமாரன் நண்பர்கள் கோபித்து கொண்டால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சுஜாதாவை அதுக்கு கொஞ்சம் மேலே வைக்கிறேன். ஆனால் பல நேரங்களில் அவர் என்ன பண்ணிடுவார்னா, வேறு பல காரணங்களுக்காக தன்னுடைய எழுத்தை தானே அதோடைய லெவலை குறைப்பார். இப்போ நீங்கள் ஒரு வார பத்திரிகையில் தொடர்கதை எழுதுறீங்கன்னா அந்த ஒவ்வொரு வாரமும் ஒரு திருப்பம் வைக்கணும். அப்போ தான் அவன் அடுத்த வாரம் படிப்பான். ஸோ எங்கே அந்த ஆர்டிஃபிஷியாலிட்டி உள்ளே வந்துருதோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதோடைய வேல்யூவை குறைக்கிறீங்க. அது நேச்சுரல் கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு சில இடங்களில் அது ஜவ்வு இழுக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் கல்கிக்கும் இது நிகழும். இப்போ பொன்னியின் செல்வன்லாம் ஒரு சில பகுதிகள்லாம் நெளிய வைக்கும். அதோடைய கட்டுக்கோப்பு குலைய ஆரம்பிக்கும். நயனேன்னு எழுதிக்கிட்டு இருக்காரியா, இதை எழுத நல்லா எழுதினா பரவாயில்ல, சில இடங்கள்லாம் ரொம்ப ட்ராப் ஆகிடும். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டுன்னு அப்படி போக போக நிறைய இடங்கள்ல நீங்கள் அந்த தொய்யலை உணர்வீங்க. ஒரு நல்ல இலக்கியத்தரமான எழுத்தாளர் பலமுறை அதை திருத்துவார். அவருக்கு அந்த இடம் பிடிக்கல அப்படின்னா அதற்கான ஒரு வடிவ கச்சிதம் வர வரைக்கும் அவர் மனசு கேட்காத வரைக்கும் அதை அதை ஒர்க் பண்ணுவார். ஆனால் ஒரு கமர்ஷியல் எழுத்தாளருங்கிறது ஏன் அந்த வார்த்தை வருதுன்னா, இந்த வாரம் நான் அதை அனுப்பிச்சாகணும். ஃபாரம் அவன் கோக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் பதற ஆரம்பிச்சிடுவான். அதனால் கிடுகிடுன்னு ஒன்றை போட்டு அனுப்பிச்சி விட்டுறது. அங்கே தான் அந்த குறைபாடு வருது. ஆனால் அதே சுஜாதாவே அவருக்கான ஒரு சில கதைகள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அவர் தோயும் பொழுது அந்த கதையை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அது வேற லெவலில் நிற்கிறத பார்க்கலாம். அவருடைய நாடகங்கள் உண்மையிலே தொகுப்பாக வந்திருக்கு. அதெல்லாம்
அப்சல்யூட்லி ஒண்டர்ஃபுல் குவாலிட்டியில் இருக்கும். ஸோ ஒருவருடைய எபிலிட்டி வேறு, அவர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது வேறு. ஒரு நல்ல படைப்பூக்கம் கொண்ட ஒரு இலக்கியவாதி இந்த மாதிரியான ஒரு இந்த வாரப்பத்திரிகையில் கேட்குறாங்க, நாளைக்குள்ளே நம்ம வந்து ஒரு 1000 வார்த்தைகளில் ஒன்று அனுப்பணும், டெட்லைன் டைம் இருக்குது அப்படின்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது சிறப்பான இலக்கியமாக இருக்காது, அது மெருகேற்றப்படணும். நான் ஒரு இதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஆன்சர்னு சொல்லலை, இது வெவ்வேறு ஆட்களுக்கு அதுக்கான ஒரு இது இருக்குது. இன்னொன்று வந்து பேஸ் எமோஷனை தூண்டி விடுறதுக்கு, நான் ஜெயமோகன் வந்து ஒரு சிறந்த இலக்கியவாதி, ஆனால் இன்றைக்கு அவருடைய தொகுப்பில் மிக அதிகமாக விட்டுற அந்த அறம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு இருக்குது. அது வந்து படிக்கிறவன் பிழிய பிழிய அழணும்னே பிளான் பண்ணி எழுதின மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான, அவர் எதுக்காக எழுதினார், என்ன ஐடியாவில் எழுதினார் நமக்கு தெரியலனாலும், சில இடங்கள் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு அதில் ஏதோ ஒரு பிளான் சூட்சமத்தோடு பண்ணுறாரு அப்படின்னு, அங்கே அந்த இயல்பு நிலை விலகி போகும்பொழுது அது வந்து சற்றே குறைந்ததாக எனக்கு தோணும். விற்பனையில் அது பயங்கர என்னவோ ரெக்கார்ட் பண்ணது புத்தகம் அது. ஆனால் எனக்கு வந்து அது அதில் ஒரு சில கதைகளை தாண்டி மீதி எல்லாம் வந்து கொஞ்சம் லோவர் குவாலிட்டி. ஏன்னா அவர் வந்து அங்கே சில்மிஷங்கள் பண்ணுறதுக்காகவே அதை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அதை நான் வெளியில் நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கேன், இப்போ பப்ளிக்காக சொல்லிடுவோம். அதில் பாலகுமாரன் நான் ரொம்ப கீழாகத்தான் வைக்கிறேன்னா, எனக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கல்கியை படிக்கவாவது முடியும். என்னால் உடையாரெலாம் எடுத்துட்டு இவருக்கு வரலாறும் தெரியல, எழுதவும் தெரியல அப்படின்னு சொல்லி கீழே போட்டணும் போல தோணுச்சு. ரொம்ப ஸ்லாயிக்கப்படும் அவருடைய பல்வேறு புத்தகங்களெல்லாம் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் அப்படியே நமக்கு லேசாக என்னடா எழுதியிருக்காரு அப்படின்னு தோணிடும். அஃப்கோர்ஸ் டேஸ்ட் மே டிஃபர். அதை தாண்டியும் வந்து ஒரு அதோடைய வடிவ கச்சிதம், கட்டுமானம், அதில் இருக்கக்கூடிய கிராஃப்ட்டு, அதோட கூட அந்த கதையோடைய போக்கு, தேவையற்ற செயற்கைத்தன்மை இல்லாதது, வாசகனை சுரண்டுதல் அப்படின்னு ஒன்று. இந்த இடத்துல நான் பட்டனை அழுத்தினா அவனை குதிக்க வைப்பேன், இந்த இடத்துல இன்னொரு பட்டனை அமுத்தினா அவன் அப்படியே பிழிய பிழிய அழ வைப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட் மாடர்ன் மாதிரியான, போஸ்ட் மாடர்ன் பர்டிகுலர்லி, ஈவன் மாய யதார்த்தவாத கதைகளே நான் கொஞ்சம் படிச்சுட்டு இது வேண்டாம் அப்படின்னு, நான் வந்து என்ன பர்சனலி நான் அக்செப்ட் பண்ணாதது வந்து, என்னால் சயின்ஸ் ஃபிக்ஷன் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஆரம்ப காலத்தில் ஒரு சில கதைகளை படிச்சுட்டு இதுக்கும் இலக்கியத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு தள்ளி வச்சுட்டேன். ஓரளவுக்கு என்னால் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், பொன்னியின் செல்வன் போன்ற, அது பொன்னியின் செல்வனை இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இன்றைய கருத்து. அதை கூட நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து அது சயின்ஸுக்கும் நியாயம் பண்ணுறதில்ல, கதைக்கும் நியாயம் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது எனக்கு தோணிடுச்சு. போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சர் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறது, ஈவன் மாய யதார்த்தவாதம்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப சைல்டிஷாக தோணுது எனக்கு. எவ்வளோ பெரிய மாஸ்டர்ஸ், காப்ரியல் கார்சியா மார்க்கீஸை உனக்கு தெரியுமாடா அப்படின்லாம் சொல்லிட்டு போங்க, பட் அதில் என்னால் ஒன்ற முடியல. ரியலிசம், அதை பவர்ஃபுல்லாக கொண்டு வர்றது, அதோடு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இலக்கியம். இதில் வெகுஜன படிப்பு இன்னொன்று இருக்கு, கிரைம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. இல்லை, அதெல்லாம் வந்து இலக்கியத்துக்குள்ளே வராது. அது வந்து எல்லாமே அந்த வாசகனை சுரண்டுதல் தான். இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கதைகள். அது அதாவது துப்பறியும் கதைகளுக்கு, அதுவும் எட்கர் ஆலன் போ அதற்கு முன்னாடி, ஆர்தர் கோனான் டாயிலுக்கு முன்னாடியே எழுத ஆரம்பித்த எட்கர் ஆலன் போ, அது எட்கர் ஆலன் போவோட தாண்டி போனவர் ஆர்தர் கோனான் டாயில் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அதில் வந்து நம்ம கதையை வந்து ஒரு இடத்துல ஒரு பொடி வச்சுருக்காரு, அவருக்கு மட்டுமே தான் தெரியும் அதை அவிழ்க்கிறது. சில இடங்களில் உங்களால் வேகாக கெஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ஒரு சீப் த்ரில்லை கொடுக்குதே தவிர அது எந்த விதத்துலேயும் இலக்கியமாகா அப்படிங்கிறது ஐ எம் வெரி கிளியர். இப்போ அந்த விதத்தில் தான் அவுட்ஸ்டாண்டிங் இலக்கியவாதியாக இன்றைக்கு சொல்கிறதா இருந்தால் ஜெயமோகன், திஸ் நோ கொஸ்டின். அசோகமித்திரன் என்னுடைய ஆதர்சங்களாக நாம் பார்க்குறது. புதுமை பித்தனுடைய பல கதைகள், சில கதைகள் அந்த தொகுப்பாக பார்க்கும்பொழுதே ஏன் இதை போய் புதுமை பித்தன் எழுதினார் அப்படின்னு தோணும். அப்படி வந்து அசோகமித்திரனில் வெகு சில கதைகளை தான் இது தொகுப்பில் இருந்திருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி உறக்க சத்தம் போட்டு பேசக்கூடிய கதைகள். அதனால் எனக்கு ஜெயகாந்தனுடைய ஒவ்வாமை அதை தொடர்றதில் கஷ்டம் வந்துடும். இப்போ இன்னொன்று பழைய பேராகவே சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா என்னுடைய படிப்புங்கிறது வந்து குறைய ஆரம்பித்திருக்கு இந்த ஃபிக்ஷன் பக்கம் போகிறதில்ல. ஜெயமோகன் என்ன எழுதினாலும் நான் இன்றைக்கும் படிச்சிருவேன், அவருடைய தளத்தில் வந்துடும் அல்லது புத்தகமாக வாங்கி படிச்சிருவேன். ஸோ மாடர்ன் மாஸ்டர் அப்படின்னா தமிழில்
தமிழர் அல்லாத ஒரு மலையாளியான ஜெயமோகன் தான். ஜெயமோகனோட ஒப்பிடக்கூடிய மாதிரியாக நிச்சயமாக அசோகமித்திரன், எஸ் ராமகிருஷ்ணன் எல்லாமே எனக்கு வந்து சொல்லக்கூடியவர்கள் பல பேர்கள் சொல்லலாம். பட் தமிழின் தலை சிறந்த கதை சொல்லி அப்படிங்கிறதுல ஜெயமோகன், அசோகமித்திரன், ரொம்ப பின்னாடி போனால் புதுமை பித்தன், இடையில நிறைய பேர் இருக்காங்க. நானே இப்போ அங்கங்கே படித்து நிச்சயமாக சுஜாதாவுக்கு வந்து அந்த கதை சொல்லல்ங்கிறது வந்து மாஸ்டர். அதை அவர் வாரப்பத்திரிகைகளில் வீணடித்து விட்டாரே அப்படிங்கிறது. அதை அவர் அதை உணர்றாரா இல்லை அவருக்கு வந்து உணர்ந்தாரா அப்படிங்கிறது வேற விஷயம். அந்த எழுத்து கிராஃப்ட், அந்த லாகவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து மாஸ்டர் அன்கொஸ்டினபிளி. அண்ட் தெர் ஆர் சம் ஈவன் வித் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒவ்வாமை இருந்தாலுமே எண்ணினிய இயந்திராவும் மீண்டும் ஜீனோவும் வந்து வேற லெவல் அப்படின்னு வேற வழி இல்லாமல் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதோடைய ப்ராப்ளம் எகெயின் அது தொடர்கதையாக வந்தது தான். அது உட்கார்ந்து அவர் கட்டுக்கோப்பாக எழுதியிருந்தார்னா அது இன்னும் வலுவானதாக இருந்திருக்கும். அந்த தொடர்கதை பாணி வந்து அதை கெடுத்துருச்சு. ஸோ அதனால தான் கமர்ஷியல் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அது சிறுகதையாக இருந்தாலும் சரி, அது நாவலாக அது வடிவம் பெற்று வருவதாக இருந்தாலும் சரி, அதுக்கான சில இலக்கணங்கள் இருக்குது. அதை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க, உங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து ஃப்ளஷ் அண்ட் பிளட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களாக இருக்காங்களா, நீங்கள் உங்களை வந்து அந்த கூட்டத்தோடு ஒன்றி போய் உங்களை பார்க்க முடியுமா உங்களால், அவங்க வேற ஒரு சூழலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் கூட அதோடு உங்களால் ஒன்றி போக முடியுமா, இல்லை அதில் வந்து இந்த அதீத நாயக இது எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், ஆடிட்டிஸ், அதனாலலாம் வந்து அது அப்படியே அதை கீழே இறக்க ஆரம்பிக்கும். நம்மை போல ஒருவர் அவருடைய வாழ்க்கையில் நடப்பது அதை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வடிவத்தில் கொண்டு வர்றது, அதுதான் வந்து அது காலம் கடந்து நிற்க வேண்டிய ஒன்றாக இருக்கணும். அதுதான் இலக்கியம்.